நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, vanakkam and welcome to Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. ரொம்ப முக்கியமான மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய லீக் மேட்ச்ல கடைசி மேட்ச். இது Harmony Heartbreakers vs Chennai Rockstars. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இரண்டு அணியினருக்குமே இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அவங்க வின் பண்ணாதான் செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுவே ஒரு குட்டி செமிஃபைனல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு டீமுமே வந்து இப்போதைக்கு சம மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஆளுக்கு 80 அது ஒரு 3 ரவுண்டுக்கு அப்புறம் ஆளுக்கு 80 புள்ளிகளோடு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து பார்த்தோன்னா டிசைடிங் மேட்டர். ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல வந்து என்ன ரவுண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் அனந்த் வைத்தியநாதன் சார். வெல்கம் எவர் பப்ளி சுப்பாஜி. அண்ட் நம்மளுடைய செட்டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகுது. யாருமே பிரேக் விட்டா கூட நவுந்து போகவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இட்ஸ் ஓன்லி அண்ட் த ஓன்லி ரீசன் ஆஃப் த ரெட் ரோஸ் ஆண்ட்ரியா. ஹாய் ஆண்ட்ரியா. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற 1-on-1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சோலோ. ஃபாஸ்ட் சோலோ பாடுறதுக்கு சென்னை ராக் ஸ்டார்ஸ் அணில இருந்து யார் வரா? எங்க டீம்ல இருந்து செஃபி வராங்க. ஆமா, காத்தாச்சாலே ஃபாஸ்டா பறந்து வந்த பிள்ளை. அது ஃபாஸ்ட் சோலோ கணப்பியா? ஓகே. சரி, இந்த சைடுல இருந்து ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் டீம்ல இருந்து வெயிட்டான சாம்பியன். அது புயலே அடிச்சால் நவராது. அவன் அனுப்பியா? ஓகே, வெரி குட், வெரி நைஸ் காம்பினேஷன். முதல்ல சந்தோஷ் ஆஸ் யூஷுவல் அந்த டீம் தான் முன்னாடி பார்க்க போறாங்களா? ஓகே. சோ அகிலேஷ் இஸ் பூ போட்ட சட்டை, பூ போட்ட தாவணி, ஐ மீன் சட்டை. டேய் என்னடா சார், நான் அந்த பக்கம் போக மாட்டேன். நான் இந்த பக்கமே வந்து அது உட்கார்ந்துக்கிறேன். தெரிஞ்சு நான் அந்த பக்கம் போறேன். நீ போமா, நீ பாத்து. ஆல் தி பெஸ்ட் அகிலேஷ்.
First, we'll start off with Shubhaji. You killed the song, Akhilesh. Thank you. இந்த பாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவும் கொடுத்து அதுக்கு மேலேயும் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக நச்சுன்னு பாடினேப்போ. Thank you. நீ ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மர்ப்பா. Thank you. சூப்பர். Thank you. அவ்வளோதான், கிளம்பு. சீக்ரெட் ஜட்ஜ் அவங்க. என்ன இவ்வளோ பெரிய எலும்பு கூடு போட்டு வந்துருக்கேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம் 2 பேரும் சொன்னது போதும். அவர் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. நீ பெரிய சும்மா இருங்கண்ணா, நான் முக்கியமானவங்க கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். முக்கிய சரி, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவங்க 2 பேர் கமெண்ட் சொல்லிட்டாங்க, உன்னை போய் உட்கார்றான்னு சொல்றான். எனக்கு கமெண்ட் சொல்லாம போக மாட்டேன். அடா பாவி, பகடா வாங்கி தராம ட்ரெயின் விட்டு இறங்க மாட்டேன்ற மாதிரி சொல்றியடா. சரி ஏந்திரு. சரி ஏந்திரு. சரி செல்லக்குட்டி, அதோட செல்லக்குட்டி, அது சும்மா கிண்டல் பண்ணோம். பட் எனிவேஸ் ஆண்ட்ரியா கிட்ட கேட்கலாம். அகிலேஷ் எப்படி பாடினாங்க ஆண்ட்ரியா? இது வரைக்கும் நான் கேட்ட பாட்டில் வந்து இவ்வளோ என்ஜாய் ரசித்து பாடினவர் இவர் தான். தேங்க்யூ. சீரியஸ்லி, பர்ஃபார்மன்ஸ் வாஸ் தேர், சிங்கிங் வாஸ் தேர், உங்கள் என்ஜாய்மெண்ட் வாஸ் தேர். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணதுனால நாங்கள் எல்லாரும் உங்களை கேட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிடணும். ஸோ அதனால சீக்கிரமாக இங்கே வந்தீங்கன்னா இந்த பூ உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். ஐயோ ஆண்ட்ரியா, எவ்வளவு தவறுதான் நீங்க செய்வீங்க ஆண்ட்ரியா? பெரிய ரிஸ்க். பாருங்க, பெரியவர் சொல்றாரு, கேளுங்க ஆண்ட்ரியா. சரி இருங்க, அதுக்கு முன்னாடி இவர் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்களுக்கு. அது என்னன்னு கேட்டலாமா? கூகுள் பாட்டு பாடினீங்கன்னா நான் அந்த ஸ்டெப் உங்களுக்காக பண்ணி காமிப்பேன். கம் ஆன் டார்லிங். பூ பலகடி பூ பூ அம்மா ஜோம் லேடி ஜுஜுவா. பூ பலகடி பூ பூ அம்மா girl. நீங்க சூப்பரா பாடிருக்கீங்க மேம். சூப்பரா ஆடினாரா இல்லையா அவரு? ஓகே, போதுமா? தேங்க் யூ வெரி மச். ஸோ அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது என்ன பெர்ஃபார்மன்ஸ். செஃபி ஃபாஸ்ட் சோலோ பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா செஃபி? அங்கேருந்து யாராவது ஊதி விடுங்க, பாப்பா இங்கே வரட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். கருங்கோயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே அட ஒன்னலடா மடையா. கண்மாயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 மனசுல பிடிச்சா ஆஹா எலக்ஷன்ல ஜெயிச்சா ஓஹோ ஊரு சொன்ன போக்குல வரல வைக்கும். ஹே டக்கு புக்கு டக்க தாளம் அடி டக்கு முக்கு டக்க மேளம் அட பிச்சி பிச்சி எக்க டக்க டக்கு முக்கு டக்க மேளம். காட கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மாயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா ஜிட்டான் ஜினுக்கு ஜிட்டான் ஜினுக்கு சா ஹே ஜிட்டான் ஜினுக்கு ஜிட்டான் ஜினுக்கு சா இல்ல வட்டமெல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம் ஆட்டையெல்லாம் உங்களுக்கு கல்வியனும்
தரியா 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 மனசுலட்ட பிடிச்சா ஆஹா எலக்ஷன் இல்ல ஜெயிச்சா ஓஹோ ஊரு சன மூக்குல வரல வைக்கும் ஹே தக்கு முக்க தக்க தாளோ சடை தக்கு முக்க சக்க மேளோ ஆஹா பிச்சி கிச்சி யக்க சக்க தக்கு முக்க சக்க மேளோ தான கரிங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 சரியா தரியா தரியா வரியா 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 ஆஹா இப்படி நல்லா வாயை திறந்து பாடுறியே ஷெஃபி, அதே மாதிரி வாயை திறந்து நல்லா சாப்பிடலாம்ல. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டலாம். அனந்த் சார். நல்லா இருந்தது. நைஸ் எக்ஸ்பிரஷன், சூப்பர் எனர்ஜி. இன்னும் கொஞ்சம் கூட நீட்னஸ் வந்திருக்கலாம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் செஃபி நம்மளுக்கு வி குட் ஃபைண்ட் செஃபி இன் த சாங். ஸோ தட் இஸ் நைஸ். ஒரு சின்ன பொண்ணுலேருந்து இவ்வளோ பெரிய குரல் வருது. எப்படி ரியலி லைக் a little பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி இருக்கேங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டாக ஹார்னஸ் பண்ணால் ரொம்ப 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 ஒரு பிரமாதமான சிங்கர் ஆகிடுவீங்க நிஜமாக. கீப் க்ரோயிங் அண்ட் கீப் இவால்விங் as a singer. செஃபி பிகினிங் பவுலிங் ஆரம்பிக்கிறச்சே நோ பாலோட ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வைடெல்லாம் போட்டுட்டோ தாரா தீரா அங்கேருந்து பிடிச்ச பாரு பாட்டை, பறந்து போயிட்ட பாட்டோட. இன்னொன்று ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய குரலை வச்சுண்டு யூ கோட் கோ பிளேசஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ டார்லிங். ஸோ செஃபி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க எல்லா ஜட்ஜஸ் கிட்ட இருந்தோம். இப்போ அகிலேஷை கூப்பிட்டுலாமா? அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். சென்னை ராக் ஸ்டார்ஸோட செஃபி அவங்களுக்கு எவ்வளோ மார்க்? அனந்த் சார். ஸோ 8 வாங்கியிருக்காங்க. மொத்தம் 24 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. செஃபி இப்போ அகிலேஷோட ஸ்கோர் பார்த்துடலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் சுபாஜி. 9. ஏய் இதுக்கு மேல கேட்காம இருப்பா மேம். ஒரு கிஸ் மேம். உங்க வீட்ல இருந்து போகும்போது சொல்லி அனுப்புவாங்களா? 1/2 கிலோ ஒச்சக்கல்ல வாங்கினு வா, 4 தேங்காய் பத்தை வாங்கினு வா, அப்படியே யாராவது பார்த்தா கிஸ் வாங்கினுவான்ட்டு. போ, என்ன நிக்கிற? போனஸ் பாயிண்ட் கொடுத்துட்டேன். இந்த ஷோக்கு அது போதும். தேங்க்யூ. தேங்க்யூ ஆண்ட்ரியா. ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஒரு தெளிவான பெண் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஒன்ஸ் அகேன் நிரூபிச்சிருக்கீங்க ஆண்ட்ரியா. தேங்க்யூ. மக்காப்பா ஆ. புது வருஷம் வந்து ஒரு பெரிய சமாச்சாரத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து அகிலேஷ்க்கு கிஸ் கொடுங்க. ஐயோ, அவன் வீட்டுக்கே போயிடுவான். விட்டா இவர் சாராட்ட பிடிச்சி இந்த பக்கம் ஊரை விட்டு ஓடி போயிடுவார் போல இருக்கு. ஆனந்த் ஆனந்த் டென்ஷன் ஆகாதீங்க ஆனந்த். என்ன இந்த மேடையில கயிறுல இருந்து தொங்க விட்டுருக்காங்க, ஆ, ஏதோ வேஷம்லாம் போட விட்டுருக்காங்க, ஆ, அட அடிச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, படுக்க வச்சு ஓடி இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயத்தை யாருமே சொன்னதில்லை. பட் எனிவே தேங்க்யூ மேடம். அவனுக்கே ரோசம் வந்து போயிட்டான்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஃபிகருக்கே உங்க முத்தம் வேணாமே, வேற எந்த ஃபிகர் உங்ககிட்ட முத்தம் கேட்கும் ஆனந்த்? இன்னைக்கு இந்த மேடையில துர்சம்பவம் நடக்காம தப்பிச்சிருக்கிறாரு ஆனந்த் அவர்கள். ஸோ செஃபி, தேங்க்யூ ஸோ மச் செஃபி. நீங்களும் போய் உட்காந்துருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அமேசிங் கேப்டன்ஸ் மோதிக்க போற ஜாக்பாட் ரவுண்ட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இல்லையா? ஜாக்பாட் 2 கேப்டன்ஸ் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு லெமன் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வரதுக்கு நம்ம போயிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்காக ஜாக்பாட் ரவுண்ட் காத்துட்டு இருக்குது. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. Okay, so இப்போ How Many Heartbreakers versus Chennai Rockstarsல jackpot round freestyle solo இரண்டு டீமோட கேப்டன்ஸ் மோதிக்க போறாங்க. So சந்தோஷ் முதல்ல பூஜா பாட சொல்லிடலாமா? So பூஜா freestyle solo பாட நீங்க தயாரா இருக்கீங்களா? So all the very best. Do it. பூஜா 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 தி ஜாக்பாட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஆண்ட்ரியா. சொல்லுங்க ஆண்ட்ரியா. ஃப்ளவர் இன் ஃபுல் ப்ளூம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாடியிருக்கேங்க. இட்ஸ் எல்லாமே இட்ஸ் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். எங்கே இட்ஸ் எல்லா டெக்னிக்கும் எப்போ மைக் கொஞ்சம் தூரமாக வைக்கணும், அந்த ஸ்வெல் ஆஃப் த வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ அழகாக பாடியிருக்கேன். யூ டன் ஃபுல் ஜஸ்டிஸ் டு த சாங். Pooja, truly a mesmerizing performance. அவ்வளவு அழகா பாடியிருக்கீங்க நீங்க. ஸ்டன்னிங். அதாவது
இந்த பாட்டே உனக்காக பண்ண மாதிரி நீ பாடின. ரொம்ப அழகா இருக்குமா உன் பாட்டு. ஐ எம் a fan now. Thank you so much. So பூஜா ஒரு டஃப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. Thank you so much பூஜா. Please take a seat. இப்போ சென்னை ராக் ஸ்டார்ஸ் அணியுடைய கேப்டன் ஜாக்பாட் அவர் மேலே அவர் வச்சிருக்கிறாரு. அப்படியே அந்த பாட்டை தூக்கின்னு வந்து அந்த பாட்டை பாடிடுங்க. All the very best. Do well, Santosh. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே நன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே அனந்தே மேடையை போல் வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகிச் செல்ல ஓடையை போல் உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே அனந்தே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே அன்பே ஆண்ட்ரியா நீங்க சொல்லுங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த பாடலை? What a song, first of all. அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த மிட் செக்ஷன் தட் ஹை ரேஞ்ச் ஃபுல் த்ரோ அட் த சேம் டைம் வித் கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் தட் இஸ் த மார்க் ஆஃப் அ மெச்சூர் சிங்கர். நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. Thank you so much. எக்ஸலண்ட் செலெக்ஷன் ஆஃப் சாங் அண்ட் எக்ஸலண்ட் டெலிவரி. Thank you so much. Fabulous, powerful, soulful performance. Thank you. Santosh, in my opinion, you have one of the most beautiful Indian male voices. Thank you, sir. ஜாக்பாட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாக்பாட் அடிக்கிறீங்களா இல்லையான்னு நம்ம வந்து பூஜாவையும் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பூஜா. ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் கேப்டன் பூஜா அவர்களும் அண்ட் சென்னை ராக் ஸ்டார்ஸ் அணியுடைய கேப்டன் சந்தோஷ் அவர்களும் இருக்காங்க. முதல்ல இப்போ பூஜா அவர்களுடைய ஸ்கோரை வந்து கேட்டுடலாம். பூஜா 10
இதெல்லாம் மார்க் கொடுக்கலன்னா அடி விழும். ஆண்ட்ரியா 10-10-9, ஸோ 29 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. ஸோ சென்னை ராக் ஸ்டார் அணியுடைய சந்தோஷ் அவர்களுக்கு சுபாஜி எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறாங்க பார்க்கலாம். அனந்த் சார், ஸோ இப்போ ஆண்ட்ரியோட ஸ்கோர் தான் டிசைட் பண்ண போகுது. சந்தோஷ் டீம் வந்து 9, ஸோ ட்ரால முடிஞ்சிருக்கு. 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க சந்தோஷ் அண்ட் பூஜா. ஸோ ஜாக்பாட் யாருக்குமே போகல. இவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 137. ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ், சென்னை ராக் ஸ்டார் 133. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குரூப் ரவுண்ட். இந்த குரூப் ரவுண்டில் 20 புள்ளிகளுக்காக நீங்கள் போட்டி போட போகிறீங்க. ஸோ அதனால் எனிதிங் கேன் ஹேப்பன். லெட்ஸ் சி நீங்கள் வின் பண்ணுறீங்களா இந்த மேட்சை இல்லைன்னு. பட் ஃபார் நவ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக காத்திருக்கிறது நம்மளுடைய ராஜா சார் ஹெட்ஸ்ல குரூப் ரவுண்ட். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Chocolate Double Eclairs. சூப்பர் சிங்கர் 2020. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் 2020. Welcome back to Airtel Super Singer T20. celebrated by Candyman Chocolate Double Eclairs. Yes, and Harmony Heartbreakers versus Chennai Rockstars. 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் இன்னைக்கு. பட் குரூப் ரவுண்ட் பார்த்தா தான் தெரியும் இந்த 2 அணியில் எந்த அணி இன்னைக்கு வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் பூஜா டீம் தான் பாட போகிறாங்களான்னு கேட்டலாம். சந்தோஷ், அவங்களே பாட்டும். ஓகே. ஸோ பூஜா டீம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா குரூப் ரவுண்ட் பாடுறதுக்காக? ஆல் தி வெரி பெஸ்ட். நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே. நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே. நடந்ததா கேட்கிறியா பூசாரியே, இப்போ நடக்குறதா பாக்குறியா பூசாரியே. நான் ஓட வச்சு உன்னை ஆட வச்சு பாட வைப்பேன் சாமியை நான் வேண்டி. நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே. நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே. யாருன்னு என்னென்ன நச்சே, இந்த ஊருன்னு என்னென்ன நச்சே. சோட்டாணி கரக்காரி மலையாள பகவதி என்னம்மே என்னம்மே என்னம்மே. உன்னை அடக்காம விட்டாக்க மந்திரம் பொய்யாகும் மாயம் மாயமே. சுக்கு பொடி போட்டா சொன்னபடி கேட்பா. மந்திர கிட்ட வந்தா மந்திரத்தை பாடுவோம். அந்த ரத்த சுந்தரி மந்திர தாயத்தில பம்பரத்தை போல வட்டமிட்டு ஆடுவோம். உத்தரவு இல்லாம உள்ள ஒண்ணு நுழைஞ்சதே, சத்தங்கித்தம் போடாம சங்கதிய மறந்ததே. சொல்லிப்போ சொல்லிப்போ சரியத்தை சொல்லிப்போ சொல்லிப்போ மாரியம்மா உண்மைய சொல்லிப்போ. நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே, நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே.
நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே திந்த தகதிகுதாதா திந்த தகதிகுதாதா திந்த தகதிகுதாதா திந்த தகதிகுதாதா சுக்கு சுக்கும் சுக்கு சுக்கும் பேப பேப பேபே சாங்கு 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 பேப பேப பேபே சாங்கு 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 இசையும் வேலை செய்ய ஆயிரம் பேர் இருக்கா என் போல வேலை செய்ய பொட்டிக்கொரு ஆள் இருக்கா வேலைக்கு கூலி தரும் தெய்வம் ஒண்ணு இருக்கு நாளைக்கு பட்டு வர அப்ப வரும் உன் கணக்கு Zumba, ஊசி முனை zumba, 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 வேடிக்கையும் zumba, 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 ஆசைப்பட்ட zumba, zumba, zumba. உன்னை ஓடி காட்டுவேன் தள்ளி போ தள்ளி போ காரியத்தை சொல்லி போ சொல்லி போ மாரியம்மா உண்மைய சொல்லி நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே நடந்ததெல்லாம் கேக்குறியா பூசாரியே இப்போ நடக்கிறத பாக்குறியா பூசாரியே நான் ஓட வைப்பேன் ஏழு கடல் தாண்டி உன்னை ஆட வைப்பேன் வாட வைப்பேன் சாமியை நான் வேண்டி தருகிடுதோம் 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 நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே நான் வளர்ந்தது நல்ல ராணி அந்தஸ்திலே நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் சூப்பரா பாடி இருக்கீங்க. ஸோ இப்போ நாம வந்து ஆண்ட்ரியா கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ். Harmony Heartbreakers, totally impressive guys. எனக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளோ யூனிசனாக பாடியிருக்கீங்க. there was absolutely no breakaway. ஒரு சின்ன nobody went out of the group even in one place and it's so tight. really impressed. எனக்கு எவ்வளோ காதல் விழுந்ததோ எக்ஸிக்யூஷன் ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது. Way to go. Super. It is impossible to do what you people did, yeah. This song completely blew my mind. அவ்வளோ டைட்டாக அவ்வளோ ஃபேபுலஸாக அன்பிலீவபிளாக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூ சீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் 2020 வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Chocolate Eclair. சென்னை ராக் ஸ்டார்ஸ் அணி அவங்களுடைய குரூப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முன்னாடி ஸ்கோர்ஸோடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 4 புள்ளிகள் லீடிங்கில் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் இருக்காங்க அண்ட் 133 புள்ளிகளில் சென்னை ராக் ஸ்டார்ஸ் அணி இருக்காங்க. அண்ட் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஏன்னா 60 புள்ளிகளுக்கு அவங்க போட்டி போடுறாங்க. ஸோ இப்போ சென்னை ராக் ஸ்டார் அணி அவங்களோட குரூப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். dum 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 dum
തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം ആകാശ പൊന്നാണി നിലകളിലായത്തിൽ തൊട്ടേ വരാം ആകാശ പൊന്നാണി നിലകളിലായത്തിൽ തൊട്ടേ വരാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം ആ ദം ദം ദന ദം 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 ദന ദം 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 മന്ത്രത്താൽ പായുന്ന കുതിരൈ മാണിക്ക കയ്യാൽ തൊടാ மாமா பா மாபானி பமமரி மாமா பா மாபானி பா ഗന്ധർവൻ പാടുന്ന മതിലക മന്ദാരം പൂവിട്ട തണലിൽ மாபானி மாபானி நினி நிச மாபானி மாபானி ச ഊഞ്ഞാലേ പാടാമോ நீ சரி கரி 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 நீ ச கம 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 நீ பகரி മാനത്തെ മാമണ്ട തളികൈ മാമുന്നാൻ പൂക്കാമു നമുക്കിനി തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം ആകാശ പൊന്നാണി നിലകളിലായത്തിൽ തൊട്ടേ വരാം ആകാശ പൊന്നാണി നിലകളിലായത്തിൽ തൊട്ടേ വരാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം തുമ്പീവാ തുമ്പക്കുടത്തിൽ തുഞ്ചത്താലൂഞ്ഞാലിടാം மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டேன் என்கிறேன் நான் என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் நீ மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம் dum 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 எவரோ சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது உறவோ இல்லாமலே இருவனோ ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா இல்லாது நினைவில் வரும் நிறங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா
விதிப்படி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா. உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன தந்தன நேனா 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 தந்தன நேனா 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 நேனா. சென்னை ராக் ஸ்டார்ஸ் பியூட்டிஃபுல் சாங் பிக் பண்ணி பாடியிருக்கீங்க. இப்போ நம்ம ஆண்ட்ரியா கிட்ட கேட்கலாம். ஆண்ட்ரியா என்ஜாய் பண்ணீங்களா இந்த குரூப் சிங்கிங்க? They took the complete opposite approach, I think, to that team. Beautiful melody, very popular songs of Raja sir எடுத்து எல்லா solo songs எடுத்திருக்கேங்க. And they've turned it into group songs. Very beautifully sung. அவ்வளோ சாஃப்ட், ஏதோ ஒரு floating sensation மாதிரி இருந்துச்சு கேட்கும் பொழுது. எனக்கு வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்னா எல்லாரும் கொஞ்சம் மஃபில்டாக பாடியிருக்கேங்க. இட்ஸ் லைக் someone turned your speakers down. But well done, really well done. Beautiful song selections. Thank you, sir. And execution உடைய levels were phenomenal. And இவ்வளோ வாரமாக நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த டீமில் இவ்வளோ பேர் 4 பேர் ஆக்சுவலி 1 2 3 4 இஸ் ஜூனியர். ஸோ திஸ் லுக்ஸ் லைக் அ குழந்தைகள் டீம். தன்யாவும் கொஞ்சம் இப்போ தான் ஏறி இருக்கா. அப்போ வருது ஸ்கூலில் தானே இருந்தேன், இப்போ தான் இந்த காலேஜ் போயிட்டியா? போயிட்டியா? சரி ஆனாலும் ஃபஸ்ட் இயர் தான் இருப்பேன். ஸோ இது வந்து குழந்தைகளோட டீம். ஸோ அது இன்னொன்று ஒரு பெரிய கிரெடிட் அது. ஸோ ஃபினாமினல், சூப்பர். Thank you so much. ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப பியூட்டிஃபுல் மெட்லி ஆஃப் சாங்ஸ். அதில் வந்து அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட்டஸ்ட் சாங் தென்றல் வந்து தீண்டும் போது, தட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங், கம்ப்ளீட்லி மைண்ட் ப்ளோயிங். சம் கப்புள் ஆஃப் பிளேசஸ் வாய்ஸஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் ஆனது காரணத்தினால கொஞ்சம் யுவர் ஹார்மனிஸ் டுக் அ பீட்டிங். பட் அகெயின் த பாஸ்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். All of you, all the very best. தேங்க்யூ மேம். ஓகே, சென்னை ராக் ஸ்டார்ஸ் கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த மேட்சை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் செமி ஃபைனல்ஸ்க்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த மேட்சை சென்னை ராக் ஸ்டார்ஸ் வின் பண்ண போகிறாங்களா இல்லைனா ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் வின் பண்ண போகிறாங்களா? அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குரூப் ரவுண்டோட ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு லெட்ஸ் ஹேவ் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ். ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 மேட்ச் விளையாடி இருக்கீங்க. அதில் 2 மேட்ச் தோற்றுருக்கீங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய டோட்டல் 696. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா நம்மளுடைய சென்னை ராக் ஸ்டார்ஸ் 4 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டி, நம்ம அஜித் சிரிக்கிற மாதிரி ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் 708. ஸோ இந்த மேட்சை இந்த இடத்துல, அதாவது ஃபைனல் லீக் மேட்சை நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் செமி ஃபைனல்ஸ்க்கு போக முடியும், போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவாஜி, ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ்க்கு உங்களுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 20 19. சூப்பர். அப்படியே சென்னை ராக் ஸ்டார்ஸ் அன்னைக்கு எவ்வளோ ஸ்கோர் தரீங்க? சனந்த் சார், உங்களுடைய ஸ்கோர்ஸ் ஃபார் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ். இவங்களுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தலாம். சென்னை ராக் ஸ்டார்ஸ் 37 புள்ளிகள்ல இருக்கீங்க சென்னை ராக் ஸ்டார்ஸ், அண்ட் 38 புள்ளிகள்ல இருக்கீங்க ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ். இப்போ ஆண்ட்ரியா உங்களுடைய ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னா தெரியும் எந்த டீம் செமி ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பெற போகிறாங்க, இந்த மேட்ச் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஆண்ட்ரியா, உங்களுடைய ஸ்கோர்ஸ் ஃபார் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ். இவங்களுடைய ஸ்கோர் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். சாண்ட்ரியா, உங்களுடைய ஸ்கோர் 18. ஸோ இன்னைக்கு 195 எடுத்திருக்காங்க ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ்.
ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸோட ஹையஸ்ட் அண்ட் இது வரைக்கும் நடந்த T20 மேட்சஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான் 195 அண்ட் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் செமி ஃபைனல்ஸ் போறாங்க. சென்னை ராக் ஸ்டார்ஸ் உங்களுடைய பயணம் இந்த T20ல இங்க முடிவடையுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆப்போசிட் டீமுக்கு. கண்டிப்பாக டிடி ரொம்ப ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருந்தது. நெக் டு நெக் இருந்தது. நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுனால வி காட் மோட்டிவேட்டட் பை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்கள் மோட்டிவேட் ஆனோம். அதே மாதிரி வைசி வர்சா. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் கிரெடிட்ஸ் போகும் எங்களோட இந்த. ஓகே, அண்ட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்னதான் தோத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய விஷயம் கரெக்டாக மார்க்ஸ் அப்படின்ற விஷயத்தில் உங்கள் டீம் அடிச்சிக்கவே முடியல. பெரிய பசங்க அப்படின்னு பார்த்தா 2 பசங்க தான். ஓகேவா, இவங்க காலேஜ் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க பெரிய பசங்க, இல்லைன்னா இவங்களும் குட்டி குஸ்மா தான். ஸோ வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கக்கூடிய சென்னை ராக் ஸ்டார் அணியோட கேப்டன் சந்தோஷ் அவர்களும் வந்து அவங்க டீமுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாராட்டத்தை தெரிவித்தாகணும். உங்களுடைய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா 188 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? டெஃபினட்டாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து எனக்கு எல்லாமே சின்ன பசங்களாக இருக்காங்களே இவங்க செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருந்தேன் நான். பட் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், நாங்கள் வந்து 3rd ரவுண்ட்லேருந்து வந்து வி பிக்ட் அப். அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். மீன்ஸ் எங்கள் க்ரோத் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். அண்ட் அதனால தான் அவ்வளோ பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு ரவுண்டில் வந்து ஸ்ரீனிஷா 30 out of 30 வாங்கினா, அதே மாதிரி ஆஜித் நல்லா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி 30 out of 30. ஸோ அதே பார்த்தீங்கன்னா தன்யஸ்ரீ, செஃபி, ரோஷன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த குரூப் மெட்லியில் வந்து நிறைய எஃபர்ட் போட்டோம். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு ஒரு பயங்கர ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கேப்டனாக வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் இந்த T20ல வந்து. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். ஒவ்வொரு வாரம் அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. லெட்ஸ் ஹியர் a big round of applause for them. And Harmony Heartbreakers, congratulations semi-finalsக்கு போனதுக்கு. பட் ஜட்ஜஸ் உங்களுடைய வேலை இதோட முடியல. ஸோ ஸ்டார் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு போக போகுது? The star of this particular match goes to Mr. Ajit. ஹெர்குலிஸ் ரோடியோ வழங்கும் ஒரு சூப்பரான சைக்கிள். கேனிமேன் சாக்கோ டபுள் எக்லஸ் ஆரஞ்சு கேப் வந்து இதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து பிரியங்கா கிட்ட தான் இருக்கு. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரர் அவங்க தான். தனிப்பட்ட முறையில் அதிகபட்சமான புள்ளிகள் வச்சிருக்காங்க. இந்த வாரம் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பெர்ஃபார்மருக்கு அது கை மாறுதா? கை மாறல. மாறலையா? அது பிரியங்கா கிட்ட தான் இருக்கு. 138 புள்ளிகளோட பிரியங்கா தான் அந்த ஆரஞ்சு கேம்பை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீக் மேட்சஸ் முடிஞ்சது. நாளையில இருந்து உங்களுக்காக பரபரப்பான செமி ஃபைனல்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த செமி ஃபைனல்ஸ்ல 4 டாப் டீம்ஸ் போட்டி போட போறாங்க. அந்த 4 டீமோட பரபரப்பான பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்திக்க போறோம். ஓகே, மீண்டும் ஒரு முறை இந்த 2 டீமுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஜட்ஜஸ்க்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, உங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கொண்டு விடைபெறுவது டிடி அண்ட் மா காப்பா. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclair. Super